வணக்கம். இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நம்ம முகத்துக்கு நேர சிரிச்சு பேசி அப்படியே ரொம்ப அப்படியே நம்ம மேல ஒரு அன்பு பாசம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே, அது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அக்கம் பக்கத்தினராகட்டும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளை குத்துபவர்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்க முகத்தை பார்த்து அவங்க பழகிறத பார்த்து நம்மளால வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நம்ம முதுகு குத்தக்கூடியவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க கிட்டே நம்ம விலகி இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாம நல்லது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, கெடுதல் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்பவே உத்தமம். நம்ம மனசாட்சிக்கு பயந்துட்டு தெய்வ பக்தியோட இல்லை தெய்வ பயத்தோட நாம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தானாக்கா போறோம். நம்மளை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம மனசாட்சிக்கு நம்ம மனசுக்கு நம்மளை பத்தி தெரியும். நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத நாம அறிஞ்சிருந்தோம்னா அதுவே பெரிய விஷயம். மற்றவங்க வந்து ஐயோ நீ நல்லவன், நீ இப்படி நீ அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மனித பிறப்புன்றது வந்து ஒரு அரியதான ஒன்று. இந்த மனுஷ பிறவியில வந்து நாம எதையுமே கொண்டு வரல, எதையுமே கொண்டு போகிறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்கு இந்த பொறாமை, வஞ்சகம், பழிவாங்குதல், துரோகம், ஏமாற்றுதல், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று இல்லையா? ஸோ நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்க இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து துரோகம் செய்கிறாங்கன்ற கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க கிட்டேருந்து விலகி நாம் நம்ம வேலையை செய்யறது நல்லது. நன்றி.